மிதுனராசிக்காரர்கள் காரை பெருமையாக அல்ல வசதியாக பார்க்கிறார்கள். அவர்களுக்கு தொழிலிலும் சமூகத்திலும் போதுமையான உறவுகள் இருப்பதால் அவர்கள் எப்போதும் சுறுசுறுப்பான போக்குவரத்தை விரும்புகிறார்கள். அவர்களுக்கு புத்தனின் ஆதரவு நல்ல நிலையில் இருந்தால் 25 முதல் 35 வயதிற்குள் வாகன யோகம் உறுதியாக அமையும். சிலருக்கு ஒரே வாழ்க்கையில் பல வாகனங்களை அமைந்திருக்கும் அதிர்ஷ்டம் கூட ஒன்று. அவர்கள் காரை புதுப்பித்து வைத்திருக்க விரும்புவார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு புதுமை மீது கொன்ற பற்று மிகுந்தது. அவர்கள் ஒவ்வொரு வாகனத்தையும் தங்கள் சுய சின்னம் போலவே பார்க்கிறார்கள். மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒளியின் அலை போல மாறிக்கொண்டே இருக்கும். சில சமயங்களில் தீவிரமாக ஒளிரும், சில சமயங்களில் அமைதியாக இருக்கும். ஆனால் அவர்கள் ஒரு விஷயத்தில் அசாதாரணமான வலிமையானவர்கள். அவர்கள் எந்த நிலையிலும் நின்றுவிட மாட்டார்கள். அவர்களின் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் தங்கள் முயற்சியால் உருவாகும். அவர்களுக்கே தங்களை வாய்ப்புகளை உருவாக்கி அதில் வெற்றியை பெற்றுக்கொள்வார்கள். அவர்களுக்கு நான் ஏன் விதியை எழுதுவேன் என்ற நம்பிக்கை உள்ளது. அவர்களின் வாழ்க்கையில் உயர்வுகள் படிப்படியாக உயரும். 23, 25, 33, 42, 51 ஆகிய வயதுகளில் முக்கியமான வளர்ச்சி படிகள் அமையும். அடர்ந்த காலங்களில் கிரக நிலைகள் அவர்களுக்கு புதிய திசைகளை திறந்து வைக்கும். மிதுனராசிக்காரர்களுக்கு புத்தன், சுக்கிரன், குரு நல்ல நிலையில் இருந்தால் அவர்களிடம் ராஜயோகம் பிரகாசமாகும். அவர்கள் வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றங்கள், சிறந்த பதவிகள், சமூக மதிப்பு அனைத்தும் அடைவார்கள். புத்தன் இவர்களுக்கு அறிவையும் சுக்கிரன் அழகையும் குரு புகழையும் தருவான். இந்த 3 கிரகங்களும் இணைந்தால் அவர்கள் வாயால் வெற்றி பெற வீரர்கள் ஆக வாருவார்கள். அவர்களின் பேச்சும் சிந்தனையும் அவர்களுக்கு ராஜயோகத்தை அளிக்கும். அவருக்கு அரசியல், மீடியா, கல்வி, வணிகம், கலை உலகம் போன்ற துறைகளில் மிகுந்த பொருள் உலகம் வாய்ப்பு உண்டு. அவர்கள் பெயர் ஒருமுறை வெளிச்சம் கண்டால் அதை மறைக்க யாராலும் முடியாது. அது மட்டுமில்லாமல் மிதுன ராசிக்காரர்கள் மனதளவில் வலிமையானவர்கள். அவர்கள் வெளியில் சிரித்தாலும் உள்ளே எப்போதும் சிந்திப்பவர்கள். அவர்களுக்கு மனநிலை சமநிலை முக்கியம். அதனால் அவர்களை தங்களை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்வார்கள். அவர்கள் மனதில் தோர்வதில்லை. ஆனால் சில நேரங்களில் அதீத சிந்தனையால் பதற்றம் ஏற்படும். அவர்களுக்கு சிறிது பயணம், கலை, இசை அவர்களுக்கு மருந்தாக இருக்கும். அவர்களுக்கு தியானம், யோகா, புத்தக மதல்கள் ஆகியவை மன அமைதியை தரும். அவர்களின் சிந்தனை ஓட்டத்தை வைத்திருப்பதால் அவர்கள் எந்த மலைக்கும் மேல் பறக்கக்கூடியவர்கள். மிதுன ராசிக்காரர்கள் படைப்பாற்றலின் வடிவமே. அவர்கள் எழுத்திலும் பேச்சிலும் ஓவியத்திலும் இசையிலும் இயற்கையான திறமை கொண்டவர்கள். அவர்கள் உலகை பார்த்தல் வித்தியாசமானது. அவர்கள் சிறிய விஷயத்தையும் பெரும் உணர்வாக மாற்றுவார்கள். அவர்களின் கற்பனை ஒரு அலை, அது ஒருபோதும் நின்று விடாது. அதனால்தான் ஒரு மிதுன ராசிக்காரர்கள் கவிஞர்கள், கலைஞர்கள், பாடகர்கள், நடிகர்கள் ஆகிய துறைகளில் பிரபலமாகிறார்கள். இவர்களின் கலைவும் மனித இயக்கத்தை தொடங்கிவிடும். அவர்கள் உருவாக்கும் கலை புத்துணர்ச்சியுடனும் உயிருடன் இருக்கும். அது வெறும் வேலையல்ல, அது அவர்களின் மனதின் வெளிப்பாடு. மிதுனராசிக்காரர்கள் ஆழப்பத்தில் அறிவியலால் ஈர்க்கப்பட்டாலும் வாழ்க்கை அனுபவம் அதிகரிக்கும் போது ஆன்மீகத்தை தேடத் தொடங்குவார்கள். அவர்கள் கேள்விகள் கேட்டு பதில்களை தேடி இறுதியில் உண்மை என்பது அனுபவம் என்று உணர்வார்கள். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் ஆரம்பத்தில் அறிவியலால் ஈர்க்கப்பட்டாலும் வாழ்க்கை அனுபவம் அதிகரிக்கும் போது ஆன்மீகத்தை தேடத் தொடங்குவார்கள். அவர்கள் கேள்வி கேட்டு பதில்களை தேடி இறுதியில் உண்மை என்பது அனுபவம் என்று உணர்வார்கள். அவர்களுக்குள் கடவுள் என்றால் அன்பு, ஒளி, அறிவு. அவர்கள் மதத்தின் வெளிப்பாடுகளை விட அதன் சாரத்தை புரிந்து கொள்ள விரும்புவார்கள். ஏனென்றால் மிதுன ராசிக்காரர்களின் மூளை ஒரு மாய வித்தக்காரரின் கருவி பெட்டி போல இயங்குகிறது. அவர்கள் சிந்தனைக்கு எல்லை இல்லை. ஒவ்வொரு விஷயத்தையும் வேகமாக புரிந்து கொள்ளும் திறன் அவர்களிடம் இயற்கையாகவே உள்ளது. ஒரு கருத்து, ஒரு சிந்தனை அல்லது ஒரு புதிய யோசனை எதுவாக இருந்தாலும் அதை அவர்கள் 10 கோணங்களில் பார்த்து அதிலிருந்து புதுமையை கண்டுபிடிக்க வல்லவர்கள். இவர்களின் மனம் நின்றுவிடாது. எப்போதும் புதிய காற்றை தேடி பறக்கும் வானொலி போல இயங்கும். இதனால் அவர்கள் எந்த குழுவிலும் சேர்ந்தாலும் அந்த இடம் புத்துணர்ச்சியுடன் மின்னும். மிதுன ராசிக்காரர்கள் பேச ஆரம்பித்தால் கேட்பவர்கள் அவர்களின் வார்த்தையில் மயங்கி விடுவார்கள். அவர்களின் பேச்சு மட்டுமல்ல, அந்த பேச்சில் இருக்கும் நகைச்சுவை, புத்திசாலித்தனம் மற்றும் துல்லியம் எல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான காந்தம் போல அவர்களை வெளிச்சமாக காட்டும். அவர்கள் பேச்சில் சிந்தனைக்கும் உணர்ச்சிக்கும் இடம் இருக்கும். அதனால்தான் அவர்கள் இடம் பொருள் பேசுவதில்லை. இவர்களுக்கு சின்ன சின்ன வார்த்தைகளில் பெரிய பொருளை சொல்லும் திறன் உண்டு. அவர்களுக்கு பேச்சுதான் அவர்களின் புகழை மடமடங்காக உயர்த்தும் முக்கிய காரணம். மிதுன ராசிக்காரர்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அவர்கள் ஒரு யுக்திகளால் முன்னேறுவார்கள். தங்கள் வேலை செய்வதற்கான தனி பாணி இவர்களுக்கு உண்டு. அலுவலகத்தில், வணிகத்தில் அல்லது கலை உலகில் அவர்கள் ஒருபோதும் சுமாராக இருப்பதில்லை. தொழிலில் மாற்றம், சவால்கள், புதுமை ஆகியவற்றை எதிர்கொண்டு வெற்றி பெறுவீர்கள். அவர்களின் கிரக ஆதிக்கம் காரணமாக பல வாய்ப்புகள் அவர்களிடம் கிந்து சேரும். குறிப்பாக புதன் கிரமம் இவர்களுக்கு சொல்ல முடியாத வகையில் அறிவையும் கண்டனவையும் வழங்குகிறது.
இதுவே இவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்து நிற்க வைக்கும் மாபெரும் ஆற்றல். மிதுனராசிக்காரர்களின் குடும்பம் எப்போதும் உற்சாகத்துடனும் சிரிப்பாடும் நிரம்பியிருக்கும். அவர்கள் வீட்டில் அமைதியாக அரிப்பது, ஏனெனில் அவர்கள் தங்கள் அன்பினருக்கு எப்போதும் உயிரூட்டும் கதைகள், சிரிப்பு, புதிய யோசனைகள் கொண்டு வருவார்கள். குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர்களுக்கு நகைச்சுவை உருவாக்கும் குழந்தைகளுக்கு நல்ல வழிகாட்டிகளாகவும் பெற்றோர்களுக்கு பெருமையாகவும் இருப்பவர்கள். வீட்டில் அவர்களின் இருப்பு ஒரு உயிர் மட்டும் ஆற்றல் போல இருக்கும். அவர்கள் இணைந்த வீட்டில் அமைதியாக இருக்கும். இவற்றையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்கள் வேகத்தை விரும்புவார்கள். அவர்கள் வாழ்க்கை திசை எப்போதும் முன்னேதான் இருக்கும். அதனால் கார் வாங்கும் ஆசை இவர்களிடம் எளிதாக முளைக்கும். புதன் கிரகம் அவர்களுக்கு இயக்கத்தையும் சுறுசுறுப்பையும் அளிப்பதால் ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்கள் கனவு காரை வாங்கும் யோகம் நிச்சயம் இருக்கும். அவர்களுக்கு கார் என்பது வெறும் போக்குவரத்து சாதனம் அல்ல, அது அவர்களின் சுதந்திரத்தின் சின்னம். மிதுனத்தின் கார் எப்போதும் ஸ்டைலிஷாக, தொழில்நுட்பம் ரீதியாக சிறந்ததாக இருக்கும். சிலர் ஒரே நேரத்தில் 2 வாகனங்கள் வைத்திருப்பார்கள், ஏனென்றால் புதன் அவர்கள் விருப்பத்தை இரட்டிப்பாக்கும். மிதுன ராசிக்காரர்கள் அடிக்கடி இடம் மாறும் இயல்புடையவர்கள் என்றாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் தங்கள் சொந்த வீடு வேண்டும் என்ற ஆழ்ந்த ஆசையுடன் இருப்பார்கள். அந்த ஆசையை நிறைவேறும் காலத்தில் புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து அவர்களுக்கு அழகான வசதி மற்றும் வீடு வாங்கும் அற்புதத்தை வழங்கும். அவர்களின் வீடு வாங்கும் பெரும்பாலும் புத்துணர்ச்சியுடன் நடந்த வெளி காட்டுத்திறமை நவீன உபகரணங்களால் அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். அவர்கள் வீடு என்பது ஒரு பாசமிகு தங்கு. அவர்களின் சிந்தனைகள் சுதந்திரமாக பறக்கும். மிதுன ராசிக்காரர்களின் அதிர்ஷ்டம் ஒரு ஆச்சரியமாக மாறக்கூடிய ஒரு யோகம். ஒரே நாளில் எதிர்பாராத வாய்ப்புகள், பரிசுகள் அல்லது ஆதரவு கிடைக்கக்கூடும். புதன் அவர்களுக்கு அறிவை தருவது மட்டுமல்லாமல் எளிமையான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் ஓய்வு திறமையும் வழங்குகிறது. இவர்களுக்கு எண்களில் வர்க்கத்திலும் தகவல் தொடர்பிலும் மிகுந்த அதிர்ஷ்டம் இருக்கும். சில மிதுன ராசிக்காரர்கள் தங்களின் புத்திசாலித்தனத்தை மிகுந்த செல்வதர்களாக மாறுவார்கள். அவர்கள் அதிர்ஷ்டம் ஒரே நாளில் மாறாது, ஆனால் மாறும் போது அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பெரும் வெற்றி தரும். அந்த வகையில் மிதுன ராசிக்காரர்களின் காதல் ஒரு கதை அல்ல, அது ஒரு கலை. அவர்கள் தங்கள் அன்பை வெளிப்படுத்தும் விகிதம் மிக வித்தியாசமானது. வார்த்தைகளால், கவிதைகளால் அல்ல, சிரிப்பால் தங்கள் உணர்ச்சியை வெளிக்காட்டுவார்கள். அவர்கள் ஒரு உறவை நம்பிக்கையுடன் நடத்துவார்கள், ஆனால் சலிப்பு, ஒரே மாதிரியான சூழல் அவர்களை தூரப்படுத்தும். அவர்களுக்கு தேவையானது சுவாரஸ்யமும் அறிவும் சேர்ந்த உறவு. அவர்களின் துணைவராக இருப்பதற்கு ஒரு புதிய உலகம் உருவாக்கப்படும். அதில் சிந்தனை, கவர்ச்சி, சிரிப்பு அனைத்தும் கலந்திருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுக்கு ராஜயோகம் நேரும் போது அவர்கள் வெறும் உயர்வை மட்டுமல்ல, ஒரு மரியாதைத்தான் நிலையை அடைவார்கள். அறிவால் ஆளும் ஆற்றல் இவர்களிடம் நிலைத்திருக்கும். புதன் இவர்களுக்கு நிலைத்திருக்கும். புதன் அவர்களுக்கு அறிவியல், வணிகம், அரசியல் எந்த துறையிலும் வெற்றி பெறும் திறனை வழங்குகிறது. அவர்கள் தங்கள் யோசனைகளால் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்குவார்கள். அவர்களுடைய ராஜயோகம் வெளியில் அல்ல, அவர்களின் அறிவு, திறமை மற்றும் தன்னம்பிக்கை அவர்களின் சக மின்னும். சமூகத்தில் மிதுன ராசிக்காரர்கள் எப்போதும் மக்களால் விரும்பப்படுபவர்கள். அவர்களின் பேச்சுத்திறனும் தன்னம்பிக்கையும் நகைச்சுவையும் அவர்களை பிரபலமாக்கும். ஒரு கூட்டத்தில் அவர்கள் பேச ஆரம்பித்தால் அனைவரும் அமைதியாக கேட்பார்கள். அவர்கள் சமூக நலனில் ஈடுபடும் பணிகளிலும் ஆர்வம் காட்டுவார்கள். ஒருவரை மனதில் காயப்படுத்தாமல் தங்கள் கருத்தை உறுதியாக சொல்லும் கலை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். நிலைகளிலும் சமூக தலைவர்களாகவும் வளர வாய்ப்புள்ளது. மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிக சிந்தனை ஒரு பெரிய சக்தியும் சில நேரங்களில் ஒரு சவாலும் கூட. அவர்கள் மனம் எப்போதும் பணி, யோசனை, திட்டம், கனவு இவற்றால் நிரம்பியிருக்கும். இதனால் தூக்கம் குறைவு, மன அழுத்தம், சோர்வு போன்றவை ஏற்படலாம். ஆனால் புதன் இவர்களுக்கு மிகுந்த புத்துணர்ச்சிகளையும் மீன் வலிமைகளையும் தருகிறது.